ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இந்த டிசம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் யார் அந்த வெற்றியாளர். நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க யார் அந்த வெற்றியாளர் என்று சொல்லி. இப்போது சற்று நேரத்திலே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யார் முதல் இடம், யார் இரண்டாம் இடம், யார் மூன்றாவது இடம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்பதாக இந்த போட்டியில் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் பாதி தூரம் வந்திருக்காங்க, சில பேர் வந்து வரல, சில பேர் வந்து லாங் ட்ராவல் வரையும் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆட்கள்லாம் யாருன்றதை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்களும் வந்து கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால் இந்த செய்தியின் வாயிலாக நான் அவர்களுடைய பேரை வாசிக்க நான் விரும்புகிறேன். அது மடமட நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதை ஆரம்பித்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து வந்தவங்க தான் பிரதர் கிதியோன் ஐனாவரம், தமிழரசி ஃப்ரம் அனகாபுத்தூர் அண்ட் சிஸ்டர் ஷீபா அவர்கள் ஆதம்பாக்கம், எஸ்தர் மேரி ராஜேந்திரப்பட்டினம் அண்ட் சிஸ்டர் லில்லி லால்குடியிலேருந்து அண்ட் எஸ்தர் தேவராஜ் நாகர்கோவிலேருந்து, பிரதர் தேவதாஸ் ராஜாமணி அண்டு எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அனு விஜய். அவங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து வந்து இது பண்ணியிருக்காங்க, கொஷனுக்கு ஆன்சர்லாம் சொல்கிறாங்க. அண்டு பிரதர் மகேந்திரகுமார், 10வது சத்யபிரியா கோடம்பாக்கத்துலேருந்து. சரிங்களா? அண்டு சிஸ்டர் சுகந்தா ஜான் தென்காசிலேருந்து அண்டு சிஸ்டர் அஜிதா சாம்சன் அண்ட் 13வது ஆள் வந்து சிஸ்டர் ஜோஸ்பின் கொளத்தூர்லேருந்து அண்டு 14th யார் பார்த்தீங்கன்னா பிரதர் தேவராஜ் முத்து. ஸோ 14 பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த பைபிள் குவிஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ரொம்ப நாட்கள் இல்லாமல் அவங்க கொஞ்ச நாள் தான் வந்தாங்க. ஆனாலும் அவங்க பேர் நம்ம வாசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வாசித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தருணம் யார் வந்து ரொம்ப லாங்காக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரதர் கிதியோன் ஐனாவரம், நெக்ஸ்ட் தமிழரசி அனகாபுத்தூர், சிஸ்டர் ஷீபா அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவதாஸ் ராஜாமணி. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை பேர் கரெக்டாக வந்திருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். அண்டு அக்டோபர்லேருந்து தான் சிஸ்டர் சுகந்தா ஜான் வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய தன்னுடைய எல்லா பெஸ்ட்டையும் அவங்க கொடுத்து அவங்களும் இதை ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போது ஹூஸ் த வின்னர்? ஓகேங்களா? இந்த 5 பேர் தான் கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஏசப்பாவோட நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு யாருன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு நாம் கொடுக்க போகிற ட்ராஃபி. எப்படி இருக்குது இந்த ட்ராஃபி எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கா, செகண்ட் வாங்கியிருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராஃபி. நல்லாயிருக்கா? இந்த ட்ராஃபியை வாங்குறவர் யார் கேட்டிங்கன்னா 184 கோல்டு மெடல் வாங்கி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவர் பிரதர் கிதியோன் ஐனாவரம். அல்லேலூயா! ஸோ அவருக்கு உங்களுடைய கங்க்ராச்சுலேஷனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ராஃபி போக போகுது. இது மட்டும் இல்லாமல் இதோட ப்ளஸ் ட்ராஃபி ப்ளஸ் 1500 கிவ் அவே. ஓகேங்களா? ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ட்ராஃபி ப்ளஸ் 1500. ஓகே. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு சிஸ்டர் தமிழரசி. அவங்க வந்து அனகாபுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பைபிள் குயிஸில் ரொம்ப நல்ல அழகான நல்ல வார்த்தைகளை எல்லாமே கரெக்டாக சொல்கிற ஒரு நல்ல ஒரு அன்பான சகோதரி. அவங்க இந்த ஜீசஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் சேனலில் இன்றைக்கி அவங்க இந்த பைபிள் போட்டியில் கலந்து இன்றைக்கி செகண்ட் ப்ரைஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான ட்ராஃபி ப்ளஸ் இதுக்கான உங்களுக்கான ப்ரைஸ் மணி 1000 rupees ப்ளஸ் இந்த ட்ராஃபி. ஓகேங்களா? ஸோ தமிழரசிக்காகவும் உங்களுடைய வாழ்த்துதலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். சரிங்களா? அவங்க வந்து எத்தனை கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா 130 கோல்டு மெடல் வாங்கி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ தமிழரசி. கர்த்தரவங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. அண்ட் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு சிஸ்டர் சுகந்தா ஜான் ஃப்ரம் தென்காசிலேருந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. பட் அவங்க அக்டோபரில் தான் அவங்க வந்திருந்தாலும் வித்தின் ஷார்ட் பீரியடில் அவங்க தேர்ட் பிளேஸுக்கு வந்துடுது பெரிதான ஒரு கிருபை தான். அல்லேலூயா! ஸோ சிஸ்டருக்காக அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துதலை நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 77 கோல்டு மெடல் வாங்கி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு 700 rupees கிவ் அவே ப்ரைஸ் ப்ளஸ் வித் ட்ராஃபி. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் வெற்றியாளர்களுடைய பட்டியல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட கமெண்டில் எனக்கு நீங்கள் தெரிவிக்கணும். சரிங்களா? வாழ்த்துதல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து போட்டியாளர்கள், இதை பார்க்குற போட்டியாளர்கள்
இருக்காங்க இல்லையா. அண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சிஸ்டர் ஷீபா சிஸ்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு 65 வயது ஆனாலும் கூட அவர்கள் இந்த போட்டியிலே அவர்கள் கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். உண்மையாகவே இவ்வளோ மட்டுமா அவர்கள் ட்ராவல் பண்ணி இந்த 4 மாதமும் அவர்கள் இந்த 65 வயதை கடந்திருந்தாலும் கர்த்தருக்காக நாம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதில் அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ட்ராஃபி இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஏன்னா அவங்கள கௌரவிக்கும் விதத்தில் கண்டிப்பாக, ஏன்னா 65 வயசுன்றது லேசானது கிடையாது. அந்த வயசுன்னு காலையில் எழுந்து அந்த ஆன்சர்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய வாழ்த்துதலும் ஷீபா சிஸ்டருக்கும் நீங்கள் எல்லாரும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? சரி, அண்ட் இதுதான் இன்றைய ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட், ஓகேங்களா?